கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அற்புத லூர்து அன்னை கெபியின் 20ஆம் ஆண்டு பெருவிழாவிலே இந்த நவநாளை சிறப்பிக்க நம் மத்தியிலே வந்திருக்கின்ற பாசமிகு பங்கு தந்தை மதுராம்பட்டு அருட்தந்தை சுகம் நாயகம் அவர்களை பங்கு தந்தையின் சார்பாகவும் லூர்து அன்னையின் பக்தர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். திருப்பலி கருத்துகள். கூனன் குடும்பம் குமார் அனிதா இவர்களின் குடும்பத்திற்கு அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன்கள் மருமகள்கள் பேரப்பிள்ளைகள் உடல்நல நலனுக்காகவும், கால்நடைகளை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும், கல்பட்டார் குடும்பம் ஆரோக்கியதாஸ் லூர்து ரொசாரியோ இவர்களின் குடும்பத்திற்கு லூர்து அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன்கள் மருமகள்கள் குடும்ப கருத்துக்களுக்காகவும், மகள் பேரப்பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் வளர்ச்சி காணும்படியாகவும் அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், திருவாபடியான் வீடு பெரிய நாயகி அம்மா மகன் மருமகள் இவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜான் பிரியா இவர்களுக்கு நல்ல வரன் அமையவும், குடும்ப சமாதானத்திற்காகவும் அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சிலுவை குடும்பம் லூர்துசாமி இயேசுமரி அன்பு நாயகம் மங்கையர்கரசி மகிமை ஆனந்த் பிரியதர்ஷினி தேவகி தேவகன் சுமன் நாயகி இவர்களின் குடும்பத்திற்கு அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பேரப்பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் வளர்ச்சி காணும்படியாகவும், செல்வம் சோபியா உடல் நலத்திற்காகவும், கடன் பிரச்சனை தீரவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் வளர்ச்சி காணும்படியாகவும், புதுராயப்பன் குடும்பம் சகாயநாதன் ரோஸ்லின் குடும்பத்திற்கு அற்புத லூர்து அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன்கள் மருமகள்கள் மகள் மருமகன் பேரப்பிள்ளைகள் அனைவரின் உடல் நலனுக்காகவும், இவர்களின் புதிய இல்லம் நல்ல முறையில் கட்டி முடித்ததற்கு அன்னைக்கு நன்றியாகவும், பொடாரன் லூர்துமரி குடும்பத்தில் மறித்த சகாய ஜான் பிஸ்கோ அல்போன்ஸ் மிக்கேலா அந்தோனி ஜோசப் ஆரோக்கியசாமி அன்னம்மாள் ராயர் கரோலின் நாயகம் ராதாமணி நலத்தம்பி என்ற ராயகம் சபரியம்மாள் அந்தோனியம்மாள் கித்தேரியம்மாள் மாதா என்ற ஆரோக்கியம்மாள் ஆரோக்கியம் அருள்தாஸ் இவர்களின் ஆண்மையிலை பாற்றிற்காகவும், அம்பாய் குடும்பம் ஆண்ட்ரோ சுகுனா இவர்களின் குடும்பத்திற்கு அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அயல்நாட்டில் வேலை செய்யும் ஆண்ட்ரோஸ் உடல் நலனுக்காகவும், பிள்ளைகள் ரக்ஷன் ரக்ஷிதா லூர்து கல்வியிலும் ஞானத்திலும் வளர்ச்சி காணும்படியாகவும், அம்பாய் குடும்பம் மரியநாதன் பேரிஸ்டெல்லா குடும்ப கருத்துக்களுக்காகவும், பிள்ளைகள் நல்ல முறையில் வேலை செய்யவும், லிவிங்ஸ்டன் கல்வியிலும் ஞானத்திலும் வளர்ச்சி காணும்படியாகவும், குடும்பத்தில் மறித்த லீமா ரோஸ் கர்ணா இவர்களின் ஆண்மையிலை பாற்றிற்காகவும், அகரத்தான் அம்ரோஸ் ராணி திருமண நாள் நன்றியாகவும், அன்னை மரியாவின் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன்கள் மருமகள் மகள்கள் பேரப்பிள்ளைகள் மருமகன்கள் உடல் நலனுக்காகவும், பேரப்பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும், அருட் சகோதரி விண்ணரசியின் பணி சிறக்கவும், குடும்பத்தில் மறித்த தொப்போ என்ற அந்தோணி சின்னம்மாள் இவர்களின் ஆண்மையிலை பாற்றிற்காகவும், தொம்பன் சபரியம்மாள் பாக்கியநாதன் மகன்கள் மருமகள்கள் குடும்ப கருத்துக்களுக்காகவும், எட்வின் ஜான் பிரான்சிஸ் நாயகமேரி 8ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் வளர்ச்சி காணும்படியாகவும் அன்னைக்கு நன்றியாகவும், சாணி முடி தன்பஸ்கோ ஆரோக்கிய பிரேமா குடும்ப கருத்துக்களுக்காகவும், மகன் கிறிஸ்டோபர் 18ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றியாகவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் வளர்ச்சி காணும்படியாகவும், புதிய வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கவும், ஓதியத்தூரான் குடும்பம் அருள்மறை மீட்பன் செல்வநாயகி ஆண்ட்ரூ குடும்ப கருத்துக்களுக்காகவும், அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆண்ட்ரூ உடல் நலனுக்காகவும், அருள் சகோதரி வெர்ஜினியா பணி சிறக்கவும், பெஞ்சமின் கிளாரா இவர்களின் இல்லம் நல்ல முறையில் கட்டியதற்கு அன்னைக்கு நன்றியாகவும், செல்வம் ஆரோக்கியமரி பட்டு தோமாஸ் நல்ல முறை இவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், புதுச்சேரியா ஞானமாணிக்கம் பிரகாசி இவர்களின் குடும்ப நலனுக்காகவும், குடும்பத்தில் மறித்த பிரகாசி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்கிற விஜயின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், மேலும் குடும்பத்தில் மறித்த சாமி கண்ணு ஆரோக்கியமரி பிரான்சிஸ் லெடிஸ் அந்தோனி அம்மாள் தனிஸ்லாஸ் இவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், தொம்மன் குடும்பம் அந்தோனி அமலோற்பமரி மகன்கள் மருமகன்கள் மகள்கள் மருமகன்கள் பேரப்பிள்ளைகள் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், பேரப்பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் வளர்ச்சி காணும்படியாகவும், அந்தோனி சாமி அமலோற்பமரி உடல் நலனுக்காகவும், மணியம் குடும்பத்தில் மறித்த சபரியம்மாள் என்ற ராணி 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலியாகவும், லாசர் அந்தோனி குரூஸ் பெரிய நாயகி அம்மாள் யாகப்பன் இருதயமரி செல்வி அம்ரோஸ் அல்போன் சேவியர்வர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், புதுச்சேரியான் குடும்பம் திரேஸ்மரி ஆண்ட்ரூ ஷீலா கிளாடி இவர்களின் குடும்பத்திற்கு அற்புத லூர்து அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும், அம்பாய் குடும்பம் லூர்துசாமி சகாயமேரி குடும்ப கருத்துக்களுக்காகவும், மகன்கள் ஆண்ட்ரூ சுகுணா மரிய ஜோசப் அனுஷியா மெல்கியூர் ஜெனிஃபர் தஸ்னேமி விமல் ஜோஸ்பின் இவர்களுக்கு அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், பேரப்பிள்ளைகள் ரக்ஷன் ரக்ஷிதா அர்ஷத்
மெல்வினா ஜோவின் இவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் வளர்ச்சி காணும்படியாகவும், மதுராம்பட்டு சார்லஸ் அருள் ஆரோக்கியமரி குடும்ப கருத்துக்களுக்காகவும், மவிஷ் கல்வியிலும் ஞானத்திலும் வளர்ச்சி காணும்படியாகவும், அருள் ஆரோக்கியமரி உடலுள்ள நலனுக்காகவும், கொடுங்கால் ஆரோக்கியமரி இவர்களின் குடும்பத்தில் மரித்த வேளாங்கண்ணி மரியம்மாள் ஆரோக்கியசாமி மாதா என்ற மலர் அல்போன்ஸ் இவர்களின் ஆன்ம பாற்றிற்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் இந்த கெபியின் வீற்றிருக்கின்ற இங்கு வீற்றிருந்து இறைவனிடம் பரிந்து பேசி நாம் நம்பிக்கையோடு கேட்கின்ற அனைத்து வரங்களையும் பெற்று தந்து கொண்டிருக்கின்ற லூர்து அன்னையின் கெபி பெருவிழா நவநாள் திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நாம் இன்று அன்னை மரியாவின் நன்றி உணர்வை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அன்னை மரியா எந்த அளவிற்கு தமது நன்றி உணர்வை ஆண்டவருக்கும் இந்த உலகுக்கும் நமக்கும் காட்டி வருகின்றார் என்பதை குறித்து சிந்தித்து இருக்கின்றோம். இந்த திருப்பலியை நாம் அனைவரும் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்ப வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. சகோதர சகோதரிகளை நீங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Cristo,
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியினால் எங்கள் பாவங்கள் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உம் மக்களுக்கு நீதி வழங்க நாணத்தை எனக்கு தந்தள்ளும் என சாலமோன் ஜெபித்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 பிறை வார்த்தைகள் 4 13 முடிய. அந்நாட்களில் சாலமோன் அரசர் பலி செலுத்துமாறு கிபெயோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை வீடு இருந்தது. அங்கிருந்த பலிப்பிடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தியிருந்தார். அன்றிரவு கிபெயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகி என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தேர்ந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறிவும் தேவையான நாணம் நிறைந்த உள்ளத்தை அடியனுக்கு தந்திரலும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீர் விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான நாணத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. அந்த அளவுக்கு நாணமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் என் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
மேலும் இத்திருப்பலியானது கண்ணந்தல் விக்டர் டேவிட் மேரி ஸ்டெல்லா எட்வின் அப்ரின் எப்ஸ் இவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் செய்யும் தொழில் வளர்ச்சி காணபடியாகவும் கால்நடைகளை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் அற்புதலூர் தன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும். பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். 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 இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? பல்லவி. ஆண்டவரே உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, நீர் போற்றுதற்கு உரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் வாயிலின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். பல்லவி. ஆண்டவரே உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்கு முறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். பல்லவி. ஆண்டவரே உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, நாம் இன்று நமது அன்னை, நன்றிக்குரிய அன்னை என்று மைய சிந்தனையின் கீழ் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நன்றிக்குரியவர் யாரெல்லாம் நமது நன்றிக்குரியவர்கள்? மாதாவை தவிர வேற யாரும் நன்றிக்குரியவங்க என்ன சொல்ல முடியுமா? மாதாவுக்கு நாம் நன்றி செலுத்துறது உண்மைதான். மாதாவுக்கு அடுத்தது யாரெல்லாம் இருக்கிறாங்க? உதவி செஞ்சவங்க யாரு? யாரா இருந்தாலும் வெரி குட். சொல்லுங்க. அனைத்து புனிதர்கள். வெரி குட். கை தட்டுங்க கொஞ்சம். வெரி குட். அப்புறம் வேற யாருன்னா நன்றி சொல்லலாம்? ஏசுக்கா? வெரி குட். கை தட்டுங்க. சின்ன பையன் அழகா சொல்றான். ஏசு. ஏன் நன்றி சொல்லணும் ஏசுக்கு? அவர் வெண்ணெய் மண்ணை படைத்தவர், அதுதான் நன்றி சொல்லு. வெரி குட். கை தட்டுங்க. சூப்பரா சொல்லிட்டான். அதனால தானே உன்ன படிக்கல? படிச்சிட்டாரா? வெரி குட். அப்புறம் வேற யார் நன்றி செலுத்தலாம்? சரி, ஏசு மாதாலாம் விட்டுருங்க. மனுஷங்களை யாருக்கு நன்றி செலுத்தலாம்? அப்பா அம்மா தாத்தா பாட்டி நன்றி சொல்லு. வெரி குட். கை தட்டுங்க. நன்றி. இவரும் நம்ம நன்றி கூறியும். வேற யாருன்னா இருக்காங்களா? வேற யாரும் தேவையில்ல. வேற யாருன்னா தேங்க்ஸ் சொல்லலாம்? டீச்சர், ஃபாதர். வெரி குட். பரவாயில்ல, ரொம்ப நன்றி டாடே, என் மானத்தை காப்பாத்துறேன். சிஸ்டரா? சரி, போனா போது சிஸ்டர் சொல்லிட்டோம். சிஸ்டர் அங்க மிரட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாடா, நீ என்ன பண்ற பாரு, ஸ்கூலுக்கு வாங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்களா? அதனாலதான் நல்ல வேலை தப்பிச்ச. வேற யாரு நன்றி செலுத்தலாம்? வேற யாருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் நன்றி சொல்லக்கூடாதா? சொல்லவே இல்லை நீங்க யாருமே. கேர்ள்ஸ் தான் சொல்லுங்க போலாம். யாருக்கு நன்றி செலுத்தலாம்? தெரியாதா? வெரி குட்ரா. அமைதியா தான் இருக்கிறாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி. சரி, பல நேரங்களில் நாம் வேண்டியது கிடைக்கின்ற பொழுதுதான் நன்றி செலுத்த நமக்கு தோணுது. அப்படித்தானே? கடவுள்கிட்ட ஒண்ணு ஜெபிக்கிறோம், கடவுள் அதை கொடுத்துட்டோன்னே கடவுள் என்ன சொல்லுவாங்க? நன்றி செலுத்துவீங்க. நீங்க ஒரு ஜபத்தை வைக்கிறீங்க கடவுளுக்கு முன்னாடி, மாதா இந்த கபில வந்து ஜெபிக்கிறீங்க. இப்படிதான் நடக்கணும், அப்படி நடக்கக்கூடாது, இப்படிதான் நடக்கணும், அப்படி நடக்கக்கூடாதுன்னு ஜெபிச்சுனேங்கிறீங்க. ஆனால் நீங்க எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அதுதான் நடக்குது. அப்ப நன்றி சொல்லுங்களா மாட்டீங்களா? சொல்லணும்.
ஆனா சொல்ல மாட்டோம். வரும் ஆனா வராது. அங்கதான் நம்ம நன்றி உணர்வே இருக்கு. சோதனையே அங்கதான் இருக்கு. நன்றி உணர்வு என்பது நமக்கு நினைச்சது, நம்ம ஜெபிச்சதெல்லாம் கிடைக்கும் போது நன்றி சொல்றதும் நன்றி உணர்வு கிடையாது. நாம் நினைத்தது, நாம் ஜெபித்தது கிடைக்காமல் இருக்கின்ற பொழுது கூட நம்ம என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். நிறைய நேரத்துல நம்ம வாதிருங்க அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? நன்றி சொல்லவே மாட்டோம். எப்ப அடிச்சதுக்கு நன்றி சொல்லுவீங்களா? நோ ஃபாதர். ஏன்? வலிச்சிருக்குல்ல, மனசு கஷ்டமா இருக்கும், மனசும் வலிக்கும், உடம்பும் வலிக்கும். அப்ப போய் என்ன நன்றி சொல்லுவாங்களா? சொல்லவே முடியாது. ஆனால் அவர்கள் எதற்கு அடிக்கின்றார்கள் அப்படின்னு நமக்கு அப்ப புரியாது. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு எங்க அப்பா வந்து டீச்சரா இருந்தாரு. அப்ப வந்து பெரியவங்களா வயசானவங்களா வருவாங்க, 50 வயசு 60 வயசு எல்லாம் வந்து எங்க அப்பாவுக்கு எல்லாம் பழம்லாம் வாங்கிட்டு வருவாங்க, மிச்சர்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு நாள் பார்த்தா நிறைய பேர் வந்துருவாங்க. இந்த கிறிஸ்துமஸ் நியூ எல்லாம் வச்சுனாக்கா, அது போல நாம் நினைத்தது நடக்கின்றது. அவர் நன்றி சொல்றாங்க. நேற்று ஒரு இறப்பு நிகழ்வு. சாரு, எங்க ஊர்ல வந்து சாரு சேத்பட்டுல அவர் டீச் பண்ணிட்டு இருந்தார். மரியதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார், சேத்பட்டு டாமினிக் சாவியோ மேல்நிலை பள்ளியில உதவி தலைமை ஆசிரியர் இருந்தார். அவருக்கு வருகின்ற 14ஆம் தேதி ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா? ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் வந்து எங்க ஊருக்கு வந்து மதுராம்பட்டு, அவர் தான் அவர் சொந்த ஊரு. அங்க வந்து நீங்க வந்து என்னை பற்றி ஒரு பாராட்டு உரை, ஏன்னா நிறைய கெஸ்ட்லாம் இருந்தாங்க. அவர் அந்த கெஸ்ட்ல எல்லாருக்கும் நன்றி சொல்ல முடியாது, நேரம் இருக்காதுன்றதால ஒரு வீடியோ கிளிப்பிங் மாதிரி, ஒரு டாக்குமெண்ட்ரி மூவ் மாரி போடணும் சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நன்றி சொல்ல சொன்னார். நானும் அங்கேயே போட்டுக்கின்னு கோயிலுக்கு முன்னாடி நின்று சாரை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசி வீடியோ கிளிப் எல்லாம் எடுத்து போட்டாச்சு. அவர் எடுத்துன்னு போயிட்டாரு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. நேற்று முன்தினம் காலையில 4 மணிக்கு போன் கால் வருது, மரியதாஸ் சாரு இறந்துட்டாரு சொல்றாங்க. கடவுள் நன்றி செலுத்த முடியுமா என்னால? நீங்களே சொல்லுங்க. நன்றி செலுத்த அந்த திருப்பலி போறதே எனக்கு பிடிக்கல. எப்படி இந்த திருப்பலியில கலந்துக்கிறது? ஏன் கடவுள் இருக்காரு? ஏன் இப்படி பண்றாரு? வருகின்ற 14ஆம் தேதி என்னது ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போலான்னு நினைச்சிட்டு இருந்தா, கடைசியா பார்த்தா எதுக்கு போறதா போயிடுச்சு? இறப்பு திருப்பலிக்கு போறதா போயிடுச்சு. எவ்வளவு கஷ்டமான விஷயம். பல நேரங்களில் நமக்கு இந்த நன்றி உணர்வு வர்றதில்லை. ஏன்னா நாம் நினைச்சது நடக்கல அப்படின்ற எண்ணம். கடவுள் மேல நிறைய பேர் கோச்சிட்டு, நான் கோயிலுக்கு வானா வரமாட்டேன், நான் கடவுள் நான் கேட்டதை கடவுள் கொடுக்கல, நான் ஏன் கோயிலுக்கு போகணும்? நான் நினைச்சதை கடவுள் கொடுக்கல, நான் ஏன் கோயிலுக்கு போகணும்? கடவுளும் தேவையில்ல, ஒன்னும் தேவையில்ல, மாதாவும் தேவையில்ல, ஒன்னும் தேவையில்ல. அப்போ நீங்க நினைச்சது மாதிரி நடக்கணும். அப்பதான் நீங்க எதுக்கு நன்றி செலுத்துவீங்க? கடவுள் நன்றி செலுத்துவீங்க. சப்போஸ் நீங்க நினைச்சது நடக்கலன்னா நன்றி செலுத்த மாட்டோம். இது வந்து நன்றி உணர்வு நாம் நினைச்சுக்கிறோம். ஆனால் நன்றி உணர்வு என்பது நாம் நினைத்ததெல்லாம் நினைத்த பொழுதே நடந்தால் அதுக்கு பேர் நன்றி உணர்வு கிடையாது. அதான் பழைய கண்ணதாசன் இது வழியில் சொல்ல, நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நினைச்சதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் கடவுள் இருக்கிறாரு. தான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது ஒன்று நினைப்பீங்க, கடவுள் வேறு வகையில் அவர் திட்டமிட்டு வைத்திருப்பார். இறை திட்டம் தான் எப்போதுமே நடக்கும். அதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்னை மரியா எவ்வாறு இந்த இறை திட்டத்தை நிறைவேற்றுவதில் நன்றி உள்ளவராக இருந்தார் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக, அன்னை மரியா வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமான நிகழ்வுகள், மகிழ்ச்சியான நிகழ்வுகள், ஒரே ஒளிமயமான நிகழ்வுகள் அப்படி நடந்தது. அதுதான் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. அன்னை மரியா வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடந்துச்சா? மகிழ்ச்சியா நடந்துச்சா? இல்லையா? நடந்துச்சுதானா? யாரு இந்த பாட்டி சொல்லுகிறாங்க? நடந்துச்சா? அன்னை மரியா மாதிரி கஷ்டப்பட்டவங்க இங்க யாருமே இல்லை. யாருன்னா கை தூங்க. நான் சொல்றேன், ஃபாதர், நான் அன்னை மரியா விட அதிகமா கஷ்டப்பட்டேன்
அப்படின்றவங்க கை தூங்க பார்க்கலாம். கண்டிப்பா இருக்காது. இல்ல சாமி அப்படி சொல்றாங்க. சரிங்களா? ஏனென்றால் அன்னை மரியா வாழ்வில் பல்வேறு கவலைகள், கலக்கங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாமே இருந்தது. நம்மை விட அதிகமாவே இருந்துச்சு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? ஐயோ ஃபாதர் ரொம்ப கஷ்டம், ஃபாதர் வீட்டுல ரொம்ப கஷ்டம், என்ன பண்றதே தெரியல, தாங்க முடியாத கஷ்டம் அப்படின்னு நாம சொல்லி அழுத்துக்கிறோம். ஆனால் அன்னை மரியா தன் வாழ்வில் பல துன்பங்களை அனுபவித்திருக்கின்றார். 4 வகைகளில் அவர் இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தி இருக்கின்றார். தம்பி கவனிங்க, கை கும்பிலாரும். முதலாவதாக தாழ்ச்சியில் தோன்றிய நன்றி உணர்வு. நன்றி உணர்வுனா என்னன்னு சொல்லிட்டு மாதாவின் வாழ்வில் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4 வகையில் நன்றி உணர்வை வெளிப்படுத்தியிருக்கார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, தாழ்ச்சியில் அவர் இருந்தார், தாழ்ச்சியோடு இருந்தார். கபிரியேல் தலைமை தூதர் அவரிடம் வந்து இறை திட்டத்தை சொல்லுகின்றார். இறை திட்டத்தை சொல்லுகின்ற பொழுது அது ஒரு மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய சவால், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சவால். திருமணத்திற்கு முன்பாகவே தூய ஆவியால் கருவுறுதல் என்பது, திருவுருவத்திற்கு முன்பாகவே கணவன் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்கின்ற கலக்கத்தில் இருப்பது, திருமணத்திற்கு முன்பாகவே கூடி வாழ்ந்தது போன்ற ஒரு எண்ணத்தை சமூகத்திற்கு கொடுப்பது எல்லாமே மிகப்பெரிய சவால், மனதிற்குள் நெருடலை தருகின்ற ஒரு நிகழ்வு, தர்ம சங்கடமான ஒரு நிலை. அதான் சொல்றோம். எந்த பெண் ஒத்துக்குவாங்க? எந்த பெண் ஒத்துக்குவாங்க? அன்னை மரியா கேக்குறாங்க, இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லை, இது எப்படி நடக்கும்? அது வந்து சந்தோஷத்துல கேட்ட கேள்வி கிடையாது. மனித பலவீனத்தில் சமூகத்திற்கு அஞ்சி அவர் கேட்ட ஒரு கேள்வி, இது எப்படி நடக்கும்? நான் கன்னியாயிற்றே, திருமணம் இன்னும் ஆகலையே, நான் இன்னும் கணவனோடு கூடி வாழலையே, அதுக்குள்ள நான் கருவுற்றேன் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. ஆனாலும் கபிரியேல் தலைமை தூதர் தருகின்ற அந்த விளக்க உரைக்கு விளக்கங்களை ஏற்று அவர் என்ன பண்றாங்க? ஆகட்டும், நான் ஆண்டவரின் அடிமை, மது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று தாழ்ச்சியோடு இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் நன்றி உணர்வு. நமது வீட்டுல தாழ்ச்சியா இருப்பதுதான் நன்றி உணர்வு. எத்தனை பேர் தாழ்ச்சியா இருக்கிறீங்க? கணவன் மனைவிக்கும், மனைவி கணவருக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கு தாழ்ச்சியா இருக்கிறீங்களா? மொபைல் பார்க்காதன்னு சொல்லுவாங்க. எத்தனை முறை நீங்க மொபைல் பார்க்காம, அம்மா நீ சொன்னா நான் மீற மாட்டேமா, அம்மா தான் எனக்கு உயிர், அம்மா சொன்ன வார்த்தையை நான் மீற மாட்டேன்னு சொல்லிட்டு மொபைல் எல்லாம் எத்தனை பேர் வச்சுட்டு இருக்கிறீங்க? கை தூங்க பாக்கலாம், யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. எப்ப சொன்னாங்களா? மொபைலே இருந்திருக்காது உங்க வீட்டுல. அப்ப சொன்னாங்களா? சொன்னு வச்சுட்டீங்களா? வெரி குட். நான் உன் பேரு சத்தமா சொல்பா. அந்தோணி வேலாவா? அந்தோணி வேலா. அவங்க அம்மா எங்க இருக்காங்க? வீட்டுல இருக்கிறாங்களா? அம்மா கேக்குமா? சரி, வெரி குட். கை தட்டுங்க. தாழ்ச்சி, தாழ்ச்சியோடு இருப்பதான் நன்றி உணர்வு வெளிப்பாடு. இறை திட்டத்திற்கு நாம் தாழ்ச்சியோடு பணிய வேண்டும். அம்மா சொல்றதை கேட்கணும், அதுதான் நன்றி உணர்வு. பரவாயில்ல, நம்ம பையன் நம்ம பொண்ணு சொன்ன உடனே கேட்டுக்கிறாங்க, சொல்ல மீற மாட்டாங்க. நிறைய பேர் வந்து வீரவசனம் பேசுவாங்க. அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நான் டாக்டர் ஆகி நல்லா ஊசி போட்டு உன்னை நல்லா காப்பாற்றுவாங்க. 12ஆம் கிளாஸே தாண்ட மாட்டாங்க. 12ஆம் கிளாஸே வண்டி நவராது. அப்பயே நிறைய கிறுக்கல் முறுக்கல்லாம் ஆயிடும். பாத்துக்கிறீங்களா? என்ன ஆக போறானோ அப்படின்ற பையன் அவங்களுக்கே வந்துடும், அப்பா அம்மாக்கே வந்துடும். ஏனென்றால் வளர்கின்ற பொழுதே அந்த தாழ்ச்சி இருப்பதில்லை, தான் தோன்றித்தனமாக வாழ்கின்ற ஒரு நிலை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக புகழ்ச்சியில் வெளிப்படும் நன்றி உணர்வு. புகழ்ச்சி, ஆண்டவர் எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருப்பதுதான் நன்றி உணர்வு ஒரு வெளிப்பாடு. அன்னை மரியாவின் புகழ்ச்சி பாடல், என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது அப்படின்னு பாடுறாங்க. எதை நினைத்து பாடுறாங்க? கடவுளை நினைச்சு அவங்க பாடுறாங்க. கடவுள் எனக்கு இதெல்லாம் செஞ்சுட்டாரு அப்படின்றதால கிடையாது. கடவுள் எனக்கு
நம்பிக்கை உள்ளவராக இருக்கின்றார், இரக்கம் காட்டி வருகின்றார், நீதி உள்ளவராக இருக்கின்றார் என்பதை நினைத்து அவர் பெருமைப்படுகின்றார், கடவுளை புகழ்கின்றார். எனவே எந்த நிலையிலும் நாம் கடவுளை புகழ்வதற்கு பெயர்தான் நன்றி உணர்வு. என்ன நடந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கின்றார், கடவுள் எனக்கு துணையாக இருக்கின்றார், கடவுள் என் பக்கமாக இருக்கின்றார் என்று நினைத்து கடவுளை புகழ்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் நன்றி உணர்வு. ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. நாம் எப்பொழுதுமே அதை மனசுல வச்சுக்கணும், மனசுல வச்சு மறக்கவே கூடாது. கடவுள் எனக்கு என்னத்த பண்ணிட்டாரு, அப்பா அம்மா எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, நீ ஏன் தான் எனக்கு அம்மாவாகுறியோ, ஏன் தான் அப்பாவாகுறியோ, நான்லாம் அந்த குடும்பத்துல ஒருத்தன் சொல்றான், நான்லாம் அந்த வீட்டுல பிறந்தே இருக்க கூடாது, நான்லாம் எங்கேயோ பிறந்திருக்க வேண்டிய, தேவையில்லாம உங்க வீட்டுல வந்து பிறந்துட்டேன், சே நீலாம் எனக்கு ஒரு அம்மாவா, நீலாம் எனக்கு ஒரு அப்பனா அப்படிலாம் கேக்குறாங்க. அத சொல்றதுக்கே வாய் கொடுத்துக்கிறாரு, அதுக்கே நன்றி சொல்லணும். அவ்வளவு ஒருத்தர் பேசுறது நிறைய பேருக்கு எதற்கு நன்றி சொல்லணும், இது இல்லாம நன்றி சொல்லுவாங்க. இன்றைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்தாவே நன்றி சொல்லணும். முதல்ல காலையில நீங்க தூங்கி எழுந்தாலே நன்றி சொல்லணும். உயிர் இருக்கின்றது, உயிர் இருக்கின்றது. அந்த நான் சொன்ன அந்த மரிதாஸ் சாரு, அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு 4 நாள் சிக்கா இருந்தாரு, ஒரு நாள் சிக்கா இருந்தாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நைட்டு போய் படுத்தாரு, 1 மணி நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பையன் வந்து அங்க சேத்பட்டு ஷ்ரைன்ல நைட் வந்து டெக்கரேஷன் பண்ணுறாங்க, பசங்களோட சேர்ந்து டெக்கரேஷன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா போன் பண்ணி என்ன சொல்றாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா வாப்பான்றாங்க. அப்பதான் கிளம்பி போறான். என்ன ஆச்சு, ஒண்ணுமா நல்லதா இருந்தாங்க, எதுவுமே இல்லை, எதுவுமே தெரியாது, திடீரென்று ஏற்பட்டது. அதனால் நாம் எந்த அளவிற்கு கடவுளை புகழ்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் அனைவரும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். கடவுள் நன்றி உள்ள உணர்த்திற்கு அதிகம் கொடுத்து கொண்டிருக்கின்றான். நன்றி உணர்வோடு இருப்பது, அதுதான் வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதற்கு அடுத்தாக 3வது சேவையில் தோன்றிய நன்றி உணர்வு, சேவை செய்வதில் தோன்றுகின்ற நன்றி உணர்வு. அன்னை மரியா கருவுற்றிருக்கின்றார், அவர் ஒரு பேறு பெற்ற நிலையில் இருக்கின்றார், கடவுள் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். பெண்களுக்குள் பேறு பெற்றவர், தூய ஆவியால் அவர் கருவுற்றிருக்கின்றார், கடவுளின் தாயாக மாறவிருக்கின்றார், மீட்பரின் தாயாக மாறவிருக்கின்றார். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு புகழ், ஒரு பாக்கியம், அப்படிதானே? ஒரு பெரிய பேறு பெற்ற ஒரு நிலை. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அன்னை மரியா, நான் வந்து கடவுளின் தாய், என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் யாருக்கும் ஒண்ணும் சேவலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருல. அன்னை மரியா என்ன செய்யறாங்க, கப்ரியேல் தலைமைத்தோர் சொல்றாங்க, இதோ முதிர்ந்த வயதை சார்ந்த எலிசபெத்து கருவுற்றிருக்கின்றார், அவருக்கு 6வது மாதம், என்றால் கடவுளால் ஆகாது ஒன்றும் இல்லை என்று சொன்ன உடனே மரியா என்ன பண்றாங்க, தன்னை கடந்து, தனது நிலையை கடந்து, தனது ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை, பேறு பெற்ற நிலையை கடந்து எங்க போறாங்க, விரைந்து செல்கின்றார். எங்க போறாங்க, எலிசபெத்து கிட்ட போறாங்க. தனது நிலையை கடந்து, தனது நிலையை துறந்து, நான் ஒரு ஆண்டவரின் தாய், மீட்பரின் தாய், அதெல்லாம் உரங்கமா வச்சுட்டு முதிர்ந்த வயதில் எலிசபெத்துக்கிறாங்களே, அவங்க கருவுச்சுக்கிறாங்களே, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. 6 மாசம் அவங்க அங்கு சென்று அவருடன் இருக்கின்றார், அவருக்கு உதவி செய்கின்றார். எத்தனை மாசம் இருந்தாங்க மரியா? 6 மாதம் கருவுற்றிருந்தார். மரியா எலிசபெத்து கூட எத்தனை மாசம் இருந்தாங்க? 1 மாசமா? 3 மாதம். அப்பனா எதுவரை இருந்தாங்க? குழந்தை பிறக்கிறவரை அன்னை மரியா யாரு கூட இருந்தாங்க? எலிசபெத்து கூட தான் இருந்தாங்க. புரியுதுங்களா? அதான் உண்மை. எலிசபெத்துக்கு பேறுகாலம் வரும் வரை அன்னை மரியா எங்க இருந்தாங்க? எலிசபெத்து கூட உதவி செய்து கொண்டிருந்தார். இதுக்கு பேர் தான் நன்றி உணர்வு. கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, மத்த யாரை பத்தி நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, தனது வாழ்வின் வளர்ச்சிக்கு உதவியவர்கள், தனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க, நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, நமக்கு உதவிய நண்பர்கள், ஆபத்தில் உதவியவர்கள், தேவைப்படுகின்ற பொழுது செய்த ஒரு சிறிய உதவி செய்தவர்கள்,
அவங்கள யாரும் நினைச்சு பார்க்கவே மாட்டாங்க. பத்தியா ஒரு காலத்துல எப்படி இருந்தா நம்ம கிட்ட, இப்ப பத்தியா எல்லாரையும் மறந்துட்டு பெரிய தர்பார் மாதிரி போறான் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பேச முடியாது, அவங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் அந்த நினைச்சு பார்க்கறதே இல்லை. அன்னை மரியா சேவை செய்வதில் தனது நன்றி உணர்வை காட்டியிருக்கின்றார் என்பதை நாம் அறிகின்றோம். அதற்கடுத்தாக பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் அவர் காட்டிய அந்நன்றி உணர்வு. பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில், அன்புக்குரியவர்களே, நிறைய சொல்ல முடியும் அன்னை மரியாவை பற்றி. நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அன்னை மரியா பெத்லகேம் தொடங்கி கல்வாரி மலை வரை, பெத்லகேம் தொடங்கி கல்வாரி மலை வரை அன்னை மரியா ஒவ்வொரு நிகழ்விலும் பல்வேறு துன்பங்களை, சொல்லனா துயரங்களை அவர் அனுபவித்திருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாவின் வாழ்க்கை பாதையானது வலிகள் மிக மிக அதிகமான, வலிகள் நிறைந்தது, வேதனைகள் நிறைந்தது, துன்பங்கள் நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது, மிக மிக கசப்பான ஒரு பாதை. இருந்தாலும் அன்னை மரியா அவற்றை பொருட்படுத்தவில்லை. கடவுள் என்னுடன் இருக்கின்றார் என்று நினைத்து, அதை நம்பி, கடவுளின் மீது தமது பாரத்தை போட்டுவிட்டு அவங்க தொடர்ந்து பயணம் செய்தாங்க. கடவுள் என்னோடு இருக்கின்றார், கடவுள் பார்த்துக் கொள்வார். இறை விருப்பம் என் மகன் துன்புற வேண்டும், இறை விருப்பம் நான் துன்பப்பட வேண்டும், நான் கஷ்டப்படுறேன் பரவாயில்ல அப்படி என்றுதான் சொன்னாங்களே ஒழிய, என்னடா இது பேரு பெற்றவன் சொல்றாங்க, கடைசியா பார்த்தா எனக்கு கடவுள் மாத்திரம் கஷ்டத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு அன்னை மரியா புலம்பவில்லை, அழவில்லை, கடவுளை இகழவில்லை, கடவுளை ஓரம் கட்டவில்லை, கடவுளை இரண்டாம் தரமாக வைக்கவில்லை. என்ன நேர்ந்தாலும் கடவுள் என்னுடன் இருக்கின்றார், நான் கடவுளை விட மாட்டேன். கடவுள்கிட்ட வேற யாரு இருக்காங்க? வேற யாரும் இல்ல. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? கடவுளை விட்டா பணம், கடவுளுக்கு முக்கியம் பேர் தான் முக்கியம், கடவுளா முக்கியம் மானம் தான் முக்கியம், கடவுளா முக்கியம் பிரிஸ்டி தான் முக்கியம் இப்படி சொல்லிட்டு கடவுளை நம்ம என்ன பண்றோம்? இரண்டாம் தரமாக மாற்றுகின்றோம். கடவுள் வந்து செகண்ட் சாய்ஸ். கோயிலுக்கு போலாம், போகாமலும் இருக்கலாம். சண்டே மாசுக்கு போலாம், போகாமலும் இருக்கலாம். ஆனா சண்டே கல்யாணம் என்னன்னா போயிடுவாங்க, கரெக்டா கிளம்பி போயிடுவாங்க. இப்பெல்லாம் எல்லா கல்யாணமும் சண்டே தான் நடக்குது. ஆனா எல்லாம் அப்பதான் வருவாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க? ஞாயிற்று பூசை அன்னைக்கெல்லாம் வரமாட்டாங்க. சாமியார் கேட்க போறாரு, ஆனா கல்யாணத்துல என்ன கேட்பாங்க? வரலன்னா கேட்பாங்க, நீ ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு கேட்பாங்க. பொண்ணு கேட்பாங்க, இல்லைன்னா மாப்பிள்ளை கேட்பாங்க. அதனால பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பயந்து பொண்ணு வீட்டுக்காருக்கும் பாம்பு வீட்டுக்காரும் பயப்படுறமே ஒழிய கடவுளுக்கு பயப்படுறது கிடையாது. அதான் நன்றி உணர்வு. கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுப்பதற்கு பேர் தான் நன்றி உணர்வு. முன்னாடிலாம் வந்து பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? பாவசங்கம் செய்ய வரப்ப, ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு நான் 2 மாசம் வரல, 2 வாரம் வரல ஃபாதர், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலின்னு சொன்னாங்க. இப்போ 2 வாரம் தான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வராங்க. பாதி பேர் 2 ஞாயிற்றுக்கிழமை தான் இளைஞர்கள்லாம் வராங்களே, மீதி ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றது இல்ல, வர்றதே இல்லை. அதான் இன்றைய நிலைமை. ஆனா அவங்க பாவசங்கமும் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லணும்? ஃபாதர் 2 ஞாயிற்றுக்கிழமை தான் வந்துக்கிறான், மீதி ஞாயிற்றுக்கிழமை வரவே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த பெரியவர்களுக்கு அந்த குற்ற உணர்வு இருக்குது, மனசாட்சி கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்து தாட்சியா சொல்லிடுறாங்க, வெளிப்படையா சொல்றாங்க. எத்தனை இளைஞர்கள், எத்தனை சிறுவர் சிறுமியர்கள் புதுநன்மை வாங்கினவங்க பாவசங்கம் பண்ணிக்கிறீங்க. பாவசங்கத்துல போயிட்டு ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு நான் வரல, நான் லேட்டா போனேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லிக்கிறீங்க? சொல்லவே மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போனா ஒரு பெரிய தப்பா? இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா? பொய் சொன்னா ஒரு தப்பா? கெட்ட பேச்சு பேசினா தப்பா? எதுவுமே தப்பு இல்லை. அப்படி பார்த்தா எதுவுமே தப்பு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்தாக அன்னை மரியா நன்றி உணர்வோடு இருப்பதால் என்ன நடக்கும்? ஆமா, நன்றி உணர்வோடு இருந்தா என்ன நடக்குது அப்படின்னு நாம் பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, நன்றி உணர்வு இருக்கின்ற பொழுது நமது அச்சம் நம்பிக்கையாக மாறுகின்றது. நன்றி உணர்வோடு நீங்க இருந்து பாருங்க. நன்றி உணர்வோடு நீங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களிடம் இருக்கின்ற அச்சம், மனக்கவலை என்னவோ மாறும்? நம்பிக்கையா மாறும். ஏனென்றால் நம்பிக்கை இருக்கின்ற இடத்துல என்ன இருக்காது? அச்சம் இருக்காது, பயம் இருக்காது. நம்ம மனசுல 2 தாங்க இருக்கும். ஒண்ணு மனசுல பயம் இருக்கும், இல்லைன்னா நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இருந்தா பயம் இருக்காது, பயம் இருந்தா
நம்பிக்கை இருக்காது. நீங்க நம்பிக்கையை வளர்த்துட்டா ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா பயம் தானாவே போயிடும், கலக்கம் போயிடும், கவலைகள் போயிடும். அதனால்தான் நம்ம என்ன எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். பி கிரேட்ஃபுல். நன்றி உணர்வுள்ளவராக இருங்க எதுக்குமே. சரி, உயிர் இருக்கின்றது, அதுக்கே நன்றி சொல்லலாம். சாப்பாடு நல்லா இல்லையா, மனைவி சாப்பாடு செய்யற சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. மனைவி இருக்கிறாங்க, இன்றைக்கு ஒரு நாள் நல்லா இல்ல, பொறுத்துக்கலாமே. பையன் தப்பு செஞ்சுட்டான், பரவாயில்ல. நான் சொல்றதான் சொல்லுங்க. ஆமா, பையன் தப்பு செஞ்சுட்டான், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. யாராவது நமக்கு பிடிக்காத செய்யறாங்க, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம். நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு அடுத்தாக நமது குறைகள் புகழ்ச்சியாக மாறும். உங்களிடம் இருக்கின்ற குறைகள் என்ன மாறும்? புகழ்ச்சியா மாறும். எனக்கு இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, கடவுள் எனக்கு இதை செய்யல, இதை செய்யல அப்படி நிகழ்வுகள் மாறி நன்றி உணர்வு உங்களுக்கு இருந்தால் என்ன மாறும்? எனக்கு இது இருக்கின்றது கடவுளே, அது போதும். எனக்கு இது இருக்கின்றது, அது போதும். எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, நான் இருக்கின்றேன், எனக்கு கை கால் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னால அங்க போக முடியல, அங்க பண்றாங்க. நான் திருவண்ணாமலை பார்த்தேன், இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கை இல்ல, ரெண்டு காலுமே இல்ல. அவர் எப்படி இருப்பாரு நினைச்சு பார்க்க முடியும் நம்மளால? நம்ம என்ன பண்றோம்? கை காலம் அழைச்சுதாங்கிறோம். நினைச்சு பாருங்க, ரெண்டு கை இல்ல, ரெண்டு காலுமே இல்ல, அவரால் என்ன செய்ய முடியும்? அவரு இருக்க சந்தோஷமா இருக்காரு. அவரை பார்த்தா என்னடா இது, நம்மளாம் கை கால நம்ம கஷ்டமாகுதுன்னு நினைச்சுக்கிறோம். நம்ம எப்படி பண்றோம் கஷ்டமாகுது, நம்ம குடும்பம் கஷ்டமாகுது, மக்கள் பிடிக்கிறாங்க நினைச்சு கவலைப்பட்டுக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்றாரு? சந்தோஷமா பாடி இருக்கிறாரு. அதற்கு அடுத்தாக நமது சுயநலம் சேவையாக மாறும். நன்றி உணர்வோடு நீங்கள் இருந்தால் உங்கள் சுயநலம் என்ன மாறும்? சேவையாக மாறும். அன்னை மரியா வாழ்க்கையில தான் பார்க்கிறோம். உங்களிடம் நன்றி உணர்வு இருந்தால் சுயநலம் இருக்காது. நீங்கள் தாங்களாகவே ஓடி சென்று அடுத்தவருக்கு உதவி செய்வீங்க. நன்றி உணர்வு உள்ளவர்கள் என்னவா இருக்க மாட்டாங்க? சுயநலவாதிகளாக இருக்கவே மாட்டாங்க. தன்னிடம் எதையும் வச்சுட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு பொங்கி எழுந்து கொண்டே இருக்கும். என்ன செய்யலாம்? என்னால முடிஞ்சது என்ன செய்ய முடியுமா? சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்யணும்? ஐ ஹேவ் டு டு சம்திங் அப்படி என்ற எண்ணம் தான் வரும். நிறைய பேருக்கு அந்த நன்றி உணர்வு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நிறைய வச்சிருப்பாங்க, என்கிட்ட எது காசு, ஒரு 100 ரூபாய் கொடுங்க அவசரமா இருந்தா, என்கிட்ட எது காசு, காசே இல்லை, இப்பதான் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, இப்பதான் ஏதாவது குறை சொல்லி என்ன சொல்லுவாங்க? கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்குன்றது என்ன வராது. இயற்கையை பார்க்கின்றோம். திருக்குறள் என்ன சொல்றாங்க? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. நம்ம கொடுத்து கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் நான் கிடைக்கும். பாட்டுல சொல்லுங்களா, கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. கொடுக்கின்ற பொழுதுதான் நமக்கு கிடைக்கும். என்ன அன்புக்குரியவர்களே, நன்றி உணர்வு என்பது 4 நிலைகளில் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக தாழ்ச்சியோடு இருப்பதில் தான் நன்றி உணர்வு வெளிப்படுகின்றது. இரண்டாவதாக எப்பொழுதும் புகழ்ச்சி பாடல், ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருப்பது. நேர்மறை சிந்தனையோடு இருப்பது, be an optimistic, நேர்மறையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் சேவை செய்வதில் நன்றி உணர்வு வெளிப்பட வேண்டும். நான்காவதாக துன்பங்களை சந்திப்பதில் நன்றி உணர்வு இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் சேர்ந்து நன்றி உணர்வை நாம் வெளிப்படுத்த முடியும். வெறுமனே தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா அது வார்த்தை. ஆனால் தாட்சியோடு இறைவனை புகழ்ந்து கொண்டு சேவை செய்து கொண்டு நாம் துன்பங்களை, அன்றாட துன்பங்களை, சிலுவைகளை சுமந்து வாழ்கின்ற பொழுது அது வாழ்க்கையின் மூலமாக நாம் நன்றி செலுத்துவது. எனவே வார்த்தை மூலமாக நன்றி உள்ளவர்களாக இருப்பதை விட வாழ்க்கை வழியாக, வாழ்க்கையின் மூலமாக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க முயற்சி செய்வோம். நிச்சயமாக அந்த நன்றியானது இறைவனை சென்றடையும். அந்த இறைவன் நம்ம நன்றி உணர்வை ஏற்று அவரது அன்பை, மருளையும், ஆசிரையும் லூர்து அன்னை வழியாக நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருப்பார். அதற்கான வரங்களை இந்த பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.
காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புகள் பலவாகிலும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புகள் பலவாகிலும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். பிறரன்பு பணிகள் எல்லாம் தலைவர் உமதன்றோ. பிறரன்பு பணிகள் எல்லாம் தலைவர் உமதன்றோ. என்றும் உமதன்பு பணியில் என் வாழ்வினை, உமதன்பு பணியில் என் வாழ்வினை பலியாக ஏற்றிடுமே, பலியாக ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். பிறரன்பு பணிகள் எல்லாம் தலைவன் உமதன்றோ. பிறரன்பு பணிகள் எல்லாம் தலைவர் உமதன்றோ. என்றும் உமதன்பு பணியில் என் வாழ்வினை, உமதன்பு பணியில் என் வாழ்வினை பலியாக ஏற்றிடுமே, பலியாக ஏற்றிடுமே. என்று காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையேந்தி திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கியருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நேரத்திலே இயேசு இந்த திருப்பிடத்தில் பிரசனமாகின்றார். நமது வலிகள், வேதனைகள், கேட்கப்படாத ஜெபங்கள், பல்வேறு மனக்காயங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் அவற்றை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நன்றி உள்ளவர்களாக இறைவன் என்னென்னலாம் எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை நினைத்து பார்த்து அவற்றுக்கு நன்றி செலுத்தி இறைவனின் அருளை பெற்றுக்கொள்ள நாம் நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறிது நேரம் அமைதியாக நமக்கு அருகில் இருப்பவர்கள், நம்மிடம் ஜெப உதவியை கேட்டுக்கொண்டவர்கள் அனைவரையும் நினைத்து பார்த்து அவர்களுக்காக கொண்டாடுவோம். நமது குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் ஆன்மையிலை பாற்றி தர மன்றாடுவோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித லூர்து அன்னை மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு கூறியதே. இறைவன் நம் அனைவருக்கும் செய்த பல்வேறு நன்மைகளை நாம் நினைத்து பார்த்து அவருக்கு எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக வாழ தேவையான அருளையும் ஆசிரையும் விண்ணக தந்தை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்கும் எம்மிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் அனைவரும் இவருக்கும் அன்னை மரியாவுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க அழைப்பு விடுக்கின்றார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, என் தேவன் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தைப்பட்டு சொல்லிடலும் எனது ஆன்ம நலமடையும். தமிழ் மொழி பேசி என்னை பேசவா, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை பேசவா, பின்னே நெஞ்சம் அழைத்தது வருவாய் தேவா, தாயாக அன்பு செய்யோ தாயாக
வாக்குகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் திரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் ஒரு சத்ருவிடம் நின்னை காத்திடும் மரண வேலைதனில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதா உம்மை வாழ்த்துவேன் அருள்களின் கண்போடு என்னை ஏவிடும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிள்ளைகளே, நம்ம வார்த்தையால் நன்றி சொல்லக்கூடாது, ஏதாவது நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க. செயலால வாழ்க்கையால வாய்ஸா நிறைய பேசுறீங்க, கை கூப்புங்க. வாழ்க்கையால் நன்றி சொல்வது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடு. வாழ்க்கையால் எப்படி நன்றி சொல்றது தெரியுங்களா? பாய்ஸ் மட்டும் சொல்லுங்க, இருக்கிற பாய்ஸ் மட்டும் சொல்லுங்க, அவங்க தான் பேசுறாங்க. வாழ்க்கையால் நன்றி சொல்றது, வாழ்க்கையால தெரியுமா? அவர் சொல்லி கொடுத்துறாரு, காப்பி அடிக்காதீங்க. வாழ்க்கையை கடவுளுக்கு கொடுக்கணும். வாழ்க்கைய கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கிறது? எப்படி கொடுக்கிறது? ஃபாதர் ஆகும். எத்தனை பேர் ஃபாதர் ஆவீங்க? 2 பேர் கை தூக்கிட்டாங்க. வெரி குட். 3 பேர் கை தூக்கிட்டாங்க. 4 பேர் கை தூக்கிட்டாங்க. யார பேர்லாம் சொல்லுங்க. அப்புறமா ஃபாதர்கிட்ட கேட்பாங்க, அவன் என்ன கை என்னத்துக்கு நீ கை தூக்குன, என்ன போற நீ, அவன் பேர் என்னது? ஃபின் கிறிஸ்டி. ஃபாதர் ஆவியா? என்னைக்கு? பெருசானவனேவா? வெரி குட். கை தட்டுங்க. அப்போ 2040 ஒரு ஃபாதர் இருக்காரு, ஃபின் கிறிஸ்டி. நீங்க? ஆண்டனி நிதிஷ். வெரி குட். கை தட்டுங்க. ஃபாதர் ஆண்டனி நிதிஷ். 2 ஃபாதர் இருக்கிறாங்க. பின்னாடி ஒருத்தர் கை தூக்குனா. கை தூக்கு சார். நீ கொடுமா? கை தூக்கவே இல்லடா. தூக்குனியா? என்ன பேரு? ஃபாதர்னு சொல்லு. இல்ல, உன் பேர் சொல்லு. ஃபாதர் ஆண்டனி ரெனிஷ். அப்படிதான் உன்னை சொல்லுவாங்க, சரியா? ஃபாதர் அண்ணா அப்படிதான் சொல்லுவாங்க, நான் கூட அப்படிதான் சொல்லணும். புரியுதா? என்ன ஃபாதர் ஆயிடுறியா? சரி, வெரி குட். கை தட்டுங்க எல்லாரும். அப்புறம் சார் நீங்க உட்காருங்க சார். ரக்ஷன். ஃபாதர் ரக்ஷன். அப்படியா? வெரி குட். கை தட்டுங்க. ரக்ஷன். இங்க ஒருத்தர் இருக்காரு. என்ன இவனு ரக்ஷன் தான்? 2 பேருமா? அண்ணன் தம்பியா? பேர் வெரி குட். அப்ப 5 பேர் நீங்க கட்சிக்கிறாங்க. 5 பேர் கடவுளுக்கு தங்கள் வாழ்க்கையின் மூலமாவே நன்றி செலுத்த போறாங்க. பேர்ல நோட் பண்ணீங்க. வேதியர் நோட் பண்ணி வச்சுங்க. வேற ஃபாதர் ஆனீங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், மனுஷனாவே நான் இருக்க மாட்டேன். சரிங்களா? பேர்லாம் கொடுத்துருப்போம். நான் ஃபாதர்கிட்ட கொடுத்துருப்போம். முடிஞ்ச உடனே என்கிட்ட பேர் கொடுத்துருப்பாங்க. உங்க அப்பா அம்மா வீட்டுல சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்களா? யாரு உங்க பேர் என்னது? பெண் கிறிஸ்டி. அவங்க அம்மா இருக்காங்களா? யாரு அவங்க அம்மா? போய் வீட்டுல போய் நவுத்திர போறாங்கடா. என்னடா சொன்னேன்னு சொல்லிட்டு. பெண் கிறிஸ்டி, அம்மா என்ன வேணாம் என்ன பண்ணுவேன்? அம்மா வேணான்னு சொன்ன என்ன பண்ணுவேன்? அம்மா கீழ்படிஞ்சிரும். அம்மா கீழ்படிஞ்சிரும். அப்படிதானே? உங்க அம்மா வேணாம் என்ன பண்ணுவேன்? பத்தியா பின்னாடி சொல்ல கல்யாணம் பண்ணிக்கோன்றான். நீ சொல்லவே இல்லை, எதுக்கு அடுத்தவன கெடுக்கிறப்ப நீ? பெண் கிறிஸ்டி என்ன சொல்ற?
வெரி குட். நன்றியில் மிக உயர்ந்தது தன்னுடைய வாழ்க்கையே யாருக்கு கொடுக்கிறது? கடவுளுக்கு கொடுப்பது. கடவுள் நம்மை கொடுத்திருக்கின்றார், இந்த உலகு கொடுத்திருக்கார். கடவுள் நிறைய திறமை கொடுத்திருக்கார், ஆற்றலை கொடுத்திருக்கின்றார், வாழ்க்கை கொடுத்திருக்கின்றார். மீண்டும் அந்த வாழ்க்கையை கடவுளுக்கு என்று கொடுப்பது நன்றியிலேயே மிக உயர்ந்த உன்னதமான ஒரு நன்றி. சரிங்களா? சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்க இந்த பங்கு தொடங்கி எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 100 வருஷம் ஆயிருக்குமா? 200 வருஷமா? 275 அப்பனா 275 பிரீஸ்ட் இங்க இருந்திருக்கணும். 275 சாமியார் இங்க இருந்திருக்கணும். எத்தனை சாமி இருக்கிறீங்க தெரியாதா? 3. இந்த ஊர்ல 50 பேர் இருக்கிறாங்க. இந்த ஊர்ல ஃபாதர் ஆனவங்க 5000மா? வெரி குட். சரி, அதனால எத்தனை ஆண்டுகள், ஒரு ஆண்டும் ஒரு யார் வரணும்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை கல்யாணம் நடக்குது இந்த ஊர்ல? 10 கல்யாணம் சொல்லிட்டான். அப்ப 10 பேராவது ஃபாதர் ஆகணும். ஒரு வருஷத்துக்கு ஒருத்தராவது ஃபாதர் ஆகணும்ல. நினைச்சு பார்க்கணும். ஏனென்றால் கடவுளுக்கு நான் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இதுவும் ஒரு வெளிப்பாடு. இறை அழைத்தல் பெருக வேண்டும். அப்படிதான் நம்ம வாழ்க்கையின் மூலமா நன்றி செலுத்தணும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பிற்கு பங்கு தந்தைக்கும் நீங்கள் கூறிய அன்பு வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துகின்றேன். எழுந்து நிற்போம், மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை இந்த அருள் அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த அடியாராகிய கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதி புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் புனித லூர்து அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.